சூர்யா, எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவை? இது வந்து அவர் ஒரு பார்வை வைக்கிறார் திரு கான்ஸ்டன்டைன். தமிழ்நாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வரலாம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாங்களே எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு திரு ஃபட்னவிஸ் சொல்லக்கூடிய இடத்திற்கான முடிவாக வந்திருக்கிறது. உங்கள் பார்வை? முதல்ல காப்பி அடித்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்றத நான் மறுக்கிறேன். ஏனென்றால் இவங்க வந்து வாக்குறுதியில் 2021 கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பு கமலஹாசன் உள்ளிட்டவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல அமல்படுத்தியது மத்திய பிரதேச மாநிலம்தான். மார்ச் 2023 லடுக்கி பெஹன் யோஜனா அப்படின்ற திட்டத்தை அமல்படுத்தணும். தமிழகத்தில் 2023 சொல்றாரு. 2021 பண்ணிட்டோமா? அவர் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றாரு, அமல்படுத்தப்பட்டதை சொல்றாரு. 2023 மார்ச்ல பிஜேபி அரசு மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தியது. தமிழகத்தில் செப்டம்பர் 2023 6 மாதம் கழித்து தான் அமல்படுத்தியது. அதனால காப்பி அடிக்கிறது அந்த விஷயம் இல்லை, கிடையாது. அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல சொல்றாரு. வாக்குறுதியாக அதை முன்னிறுத்தியது. அமல்படுத்தியது யாரு? ஒருவேளை அதை அமல்படுத்தினது பார்த்து தான் இவங்க கூட பண்ணியிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ அதனால காப்பி அடிச்சதுன்றதை மீறி அவர் இப்ப அது வந்து ரேவடி கல்ச்சர்ல வருதா, நலத்திட்டத்தில்? அவர் சொன்னது ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்டிராலையும் இந்த திட்டம் வந்து வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் கூட மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு கொடுத்துருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திட்டத்திற்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இப்போ ரேவடி கல்ச்சர் அந்த கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகைக்கு எதிராக எந்த பிஜேபி தலைவரும் எந்த காலத்திலையும் பேசினது எது. இப்போ உதாரணமாக மகாராஷ்டிராலே சொல்கிறேன். இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினர் 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது. அதே வாக்குறுதி பிஜேபி கூட்டணி மூலமாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, அனைத்து வீடுகளிலும் சோலார் பேனல் வந்து பொருத்தப்படுவதற்கு நாங்கள் நிதியுதவி செய்வோம். அதன் மூலமாக 2 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு வீட்டிலையும் மின் செலவு 30% குறையும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தா. அதனால இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் சொல்றது மட்டும் இல்லாம எங்க வாக்குறுதிகள்ல செயல்படுத்துறதுல ஆண்டுக்கு 3 எல்பிஜி சிலிண்டர், அதே போல ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்கான ஃப்ரீ எஜுகேஷன், அது எல்லாமே டார்கெட்டட் ஸ்கீம்ஸ். இப்போ எல்பிஜி சிலிண்டர் இலவசம்னு பார்த்தீங்கன்னா அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனடைவர்களுக்கு மட்டும்தான். அது வந்து குறிப்பிட்ட சதவீதம் தான் இருப்பாங்க, மற்றவர்களுக்கு அது பொருந்தாதனால இதுவே கிட்டத்தட்ட நீங்க 2,47,00,000 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. 1,500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை என்பது 2,47,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அனைவருக்குமே கொடுக்கப்படும் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அதற்கப்புறமா பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்க அந்த மாதிரி இல்லாம ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுப்படியாக அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுல எதிர்ப்பு கிடையாது. அங்கே எலிஜிபிளா இருக்கு. எலிஜிபிலிட்டி வந்து இன்னும் 15 லட்சம் பேர் கூட. அதுல குறைக்கப்பட்டது 2,500 கொடுத்தது வந்து 2,100 அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியா நிச்சயமா அது அமல்படுத்த போறோம். ஆனா தமிழகத்துல அது வெறும் 1000 ரூபாய் தான் இன்னும் இருக்குன்றதையும் நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, இல்ல வெற்றியை இப்ப யாருக்கு கொடுக்குறீங்க? முதலமைச்சர் யாரு? இல்ல, 2 விஷயங்கள். இப்ப வெற்றின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எதிர்கூட்டணி அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் லோக்சபா தேர்தலில் அவங்க அடைந்த வெற்றி மூலமாக அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்கன்றது நம்ம தேர்தல் களத்தில் பார்க்க முடிந்தது. இரண்டாவது, மோடி எதிர்ப்பு அப்படின்ற எந்த கூட்டணி அமைத்தாலும் இப்போ தமிழகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்சம் கொள்கை ஒத்து போனாதான் நீண்ட காலத்துக்கு பயணிக்க முடியும். இப்போ சிவசேனாவும் காங்கிரஸும் வந்து நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து அவங்கள விரும்பாதவங்க, 40 ஆண்டு காலம் எதிர்த்தே அரசியல் செய்ய பழகியவர்கள். மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதில் குறிப்பிட்ட சதவீத வெற்றி அடைய முடிஞ்சது. ஆனால் 2வது தேர்தலில் அது வெற்றி அடையவில்லை. ஏனென்றால் அவங்க நேச்சுரல் அலையன்ஸ் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு களத்தில் தெரியுது. ஏக்நாத் ஷிண்டே அவர்களே சிவசேனா விட்டு உடைச்சிட்டு வரும்போது, அஜித் பவார் அதான் சொல்ல முடிச்ச உங்களுக்கு அஜித் பவாருக்கு கொள்கை உடன்பாடு நான் சொல்லிடுறேன். இப்போ ஷிண்டே அவர்கள் கூட்டணி அதாவது சிவசேனா கட்சியை உடைத்து விட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா ஒரு தடவை நான் உத்தவ் தாக்கரேவை போய் சந்திச்சு பேசினேன். நம்ம நேச்சுரல் அலையன்ஸ் பிஜேபி தான், அவர்களோடவே நம்ம சேர்ந்துடலாம். இங்க இருக்கிறத நம்ம தொண்டர்கள் மட்டுமில்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அஜித் பவார் பொருந்தா கூட்டணின்னு இருந்தது. இப்ப அஜித் பவார் இங்க வந்ததும் அந்த பொருந்தா கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது. அதான் இப்போ நாடாளுமன்றத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க, நாங்கள் தோல்வி அடைஞ்சோம். அந்த தோல்வியிலிருந்து பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக்கிட்டோம். சிம்பிள் கேள்வி, நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தோல்வி அடைகிறது, சட்டமன்றத்தில் வெற்றி பெறுகிறது. அப்போ அந்த கிரெடிட்டு முதலமைச்சருக்கா பிஜேபிக்கா கூட்டணிக்கா? அதான் நான் கேட்குறேன். அனைவருக்குமே கிரெடிட்டு. பட் நாடாளுமன்றத்தில் முதன்மை காரணி ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். இப்போ நாடாளுமன்றத்தில் நாங்கள் 17 இடம், அவர்கள் 30 இடம் வென்றிருந்தால் கூட அசம்பிளி வைஸ் சீட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட். அவங்க 153 தொகுதிகளில் முன்னிலை, நாங்கள் 126 தொகுதிகளில் முன்னிலை. அவங்க வந்துச்சு.
இப்போ இது கிரெடிட் 145 ஆட்சி இல்ல, நிச்சயமா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட் இருக்கு. ஓகே, அந்த கூட்டணியில மேஜர் பிளேயரா தலைமை தாங்கிய பிஜேபி துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களுக்கும் யார் முதலமைச்சர் மிகப்பெரிய கிரெடிட் இருக்கு. அதெல்லாம் சொல்ல போறாங்க இல்ல சார். தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் யாருன்னு கேட்டபோது திரு ஃபட்னவிஸ் கை காமிச்சது திரு ஷிண்டே அவர்களை. இப்ப அப்படி காமிக்கல, நாங்க சொல்லுவோம். அவசரம் இல்லை. இப்ப அடுத்தது வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா மும்பை மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி. அடுத்தது வந்து எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறுவதற்காக பல சமரசங்களை செய்ய வேண்டியது இருக்கும். இங்க வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாம இல்ல, மத்திய அரசாங்கம் இருக்கு, மத்திய அமைச்சராகலாம், தேசிய தலைவராகலாம், பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, டிசம்பர்ல இப்ப தேசிய தலைமை மாத்தணும், ஃபட்னவிஸ் வரலாம், சௌகானுக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கலாம், என்ன வேணா வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் இந்த கேள்வியில் என்னன்னா சொல்லியா, நீங்க பிரதமரே சொன்னது நல்லாட்சிக்கான வெற்றி, நல்லாட்சியை கொடுத்தவர் யார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இதானே இயல்பா இருக்கும். ஆனா அதுல இன்னும் ஒரு சஸ்பென்ஸ் நீடிக்குது. சஸ்பென்ஸ்ன்றதை தாண்டி 133 இடங்கள் ஜெயித்திருக்கும். அவர்கள் வந்து ஜெயிச்சதுல பாதிக்கும் குறைவான இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு அவங்க போட்டியிட்ட இதற்கு முன்பு முதல்வர் பதவி கொடுக்கும் போதே அவரிடம் 37 எம்எல்ஏக்கள், எங்களிடம் 105 எம்எல்ஏக்கள், அதாவது 3% எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க. அவங்க இருந்தாலும் முதல்வர் பதவி கொடுத்தோம். இப்ப இது வந்து நிச்சயமா தலைமை எடுக்கக்கூடிய முடிவுதான். ஆனா பிஜேபி தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னா, மெஜாரிட்டியிலிருந்து வெறும் 10 இடங்கள் மட்டுமே கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு முதல்வர் பதவி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கிட்ட இன்னைக்கு கேட்டப்போ என்ன சொன்னார்னா, அவரு நிச்சயமா நாங்க கூட்டணி தலைமைகள் எல்லாம் சேர்ந்து அதை முடிவு பண்ணுவாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சுமூகமாக யாரும் வருத்தப்பட இருக்காத முடிவாக இருக்கும்ன்றது உறுதி. ஜார்க்கண்ட்ல ஒரு தோல்வி, இவ்வளவு கைது அது இதெல்லாம் நடந்த பிறகு வர்றதுங்கிறது எப்படி பார்க்க நெருடலா தான் இருக்கு. ஏனென்றால் ஜார்க்கண்ட் வெற்றி பெற முடியாத ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கிறோம். வெற்றி பெறுவோம்னு எதிர்பார்த்தோம். பாபுலால் மராண்டி போன்றவர்கள், சம்பாய் சோரன் போன்றவர்கள் எங்க கூட்டணிக்கு கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நினைச்சோம். மிகப்பெரிய அதிருப்தி தான். அது இனிமே தான் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் ஷிண்டேக்களும் அஜித் பவார்களும் வெற்றி பெறுவதில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்காது. அங்க வந்து ஒரு இடத்துல தர்மயுத்தம் வெற்றி பெறுது, இன்னொரு இடத்துல தர்மயுத்தம் தோல்வி விடுதா. இதுக்கு ஆப்போசிட்டா அங்க நடந்தது. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் 14 9 இடங்கள் ஜெயித்திருந்தோம். 5 இடங்கள் தான் எதிர்கூட்டணியில் ஜெயிச்சாங்க. அப்போ ஒருவேளை அங்க வந்து பிஜேபியில ஒரு ஸ்ட்ராங் சிஎம் ஃபேஸ் இல்லாதது கூட சோரன் அவர்கள் சார்பாக இருந்திருக்கு. பிரதமர்னு வரும்போது மோடி ஆதரவு கொடுத்திருக்காங்கன்றது மக்கள் வந்து அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்கன்றது கூட நம்ம பார்க்கலாம். கோலாகலம் எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுல, குறிப்பா மகாராஷ்டிரா, அதுல உங்களுடைய டேக்அவே பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கலாம்? 2 மாநிலங்கள்லையும் அவங்கவுங்க ஆட்சி நடத்தினவங்க திரும்ப ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை அதுக்கு வேற ஒரு விதமான முக்கியத்துவம் இருந்தது. ஏன்னா அங்கே 2ஆக பிளவுபட்ட 2 கட்சிகளுமே மாநில கட்சிகள். அதனால இந்த தேர்தலில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் எது உண்மையான சிவசேனை, எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருந்த நிலை. அதனால வந்து நிச்சயமா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை தான், அதே போல தேசியவாத காங்கிரஸ் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சரத்பவாருக்கு இப்போ 84 வயசு. இந்த டயத்துல இவ்வளவு மோசமான தோல்விங்கிறது அவருக்கு நிச்சயமா கெட்ட செய்தி. இப்போ அடுத்தாப்புல அவருடைய அந்த பொலிட்டிக்கல் எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், அதே போல உத்தவ் தாக்கரே இனிமேல் வந்து ஏக்நாத் ஷிண்டே கூப்பிட்டாலும் அவர் போக மாட்டார். ஒருவேளை உத்தவ் தாக்கரே வந்தா தான் உண்டு. ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் உத்தவ் தாக்கரே அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் வந்து இது டிசைட் பண்ணக்கூடியதா இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த என்டையர் கிரெடிட்டை வந்து டோட்டலாக அந்த திட்டங்களுக்கு கொடுத்துட்றோம். அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்றீங்க. அப்படி முதல் விஷயம், கடந்த தேர்தலில் இந்த மக்களவை தேர்தலில் தோல்விக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்தது பிஜேபிக்கு RSSக்கு இடையில இருந்த முரண்பாடு.